இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விவசாயத்தில் பெண்கள் குறித்து மதுரை மாவட்டம் சமுதாய அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் விரிவாக்க கல்வி மற்றும் தொலைத்தொடர்பு மேலாண்மை துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஜே புஷ்பா அவர்கள் தரும் தகவல்கள். இந்த பொன்விளையும் பூமியில் பார்வையாளராக இருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் விவசாயத்தில் பெண்கள் என்ற தலைப்பில் நாம் சிலவற்றை காண்போம். விவசாயத்தில் பெண்களை நம்ம ஒரு முதுகெலும்புன்னு சொன்னால் கூட அது மிகாது. அந்த அளவுக்கு அவங்களோட ஈடுபாடு விவசாயத்தில் அதிகமாக உள்ளது. விவசாயத்தில் 70% மேலே பெண்கள் எல்லா நிலைகளிலும் அதாவது நாற்றங்காலிருந்து அறுவடை வரைக்கும் அவங்க நிறைய இன்வால்வ் ஆகி அதிலிருந்து அவங்க 80% உணவு உற்பத்தியில் தனது பங்கினை ஆற்றுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய நிலையானது அதிக அளவு அவங்க எல்லா நிலைகளிலும் பங்கேற்கிறாங்க. நாற்றங்கால் பராமரிப்பு, நாற்று நடுதல், களை எடுத்தல் மற்றும் உரமிடுதல், நீர் பாய்ச்சுதல் மற்றும் அறுவடை செய்தல். அறுவடைக்கு பின் பல நேர்த்திகள் உள்ளன, அவற்றிலும் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அவர்கள் இத்தகைய உழைப்பு உழைத்தாலும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் பார்த்தோமானால் மிகவும் பின்தங்கிய நிலையிலே இருக்கிறார்கள். 33% பெண்கள் விவசாய தொழில் கூலி ஆட்களாக இருக்கிறார்கள். 13% பெண்கள் மட்டுமே தங்களுடைய நில உரிமையுடன் பயிர் செய்யும் விவசாயிகளாக இருக்கிறார்கள். இது நமது இந்தியாவில் குறைந்த அளவாகவே இருக்கிறது. அதே போல் தோட்டக்கலை துறையில் பார்த்தீங்கன்னா கூட இந்தியாவில் காய்கறிகள் பழங்கள் உற்பத்தியில் உலகளவில் 2வது இடத்தை இந்தியா நிற்கிறது. இதிலும் 80% பெண்களின் பங்கு இருக்கிறது. அவர்கள் நாற்றங்கால் பராமரித்தல் மற்றும் பழங்கள் மற்றும் காய்கறிகளை பதப்படுத்துவதிலும் அவர்களின் பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த தோட்டக்கலை துறையில் இருக்கும் பெண்களும் அவருடைய வாழ்வாதாரம் பொருளாதார நிலையும் மிகவும் பின்தங்கிய நிலையிலே இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் விவசாயத்தின் வருமானம் மற்றும் அவர்களுக்கு போதுமானதாக இருப்பதில்லை. எனவே மதிப்பூட்டப்பட்ட விளைபொருள்கள், தோட்டக்கலை மற்றும் வேளாண் விளைபொருள்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களாக மாற்றி அதற்கான பயிற்சிகளும் விழிப்புணர்வும் அறிவுத்திறனையும் பெண்களுக்கிடையே நாம் வளர்த்தால்தான் அவர்கள் தொழில் முனைவராக அந்த துறைகளில் ஈடுபட்டு நல்ல வருமானமும் பொருளாதாரத்தையும் அதிகரிக்க முடியும். குறிப்பாக உதாரணமாக சொல்லுவோமானால் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா தானியங்களில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நிறைய செய்யலாம். சிறுதானியங்களில் பிஸ்கட்டு, குக்கீஸு, நூடுல்ஸு இந்த மாதிரி நிறைய சிறுதானியங்களை உபயோகித்து நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களுக்கு அவர்களுக்கு பயிற்சி அளிக்கலாம். மற்றும் பயறு வகைகளில் வாழை, தென்னை, முருங்கைக்கீரையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட முருங்கைக்கீரையில் நம்ம பவுடர் பண்ணுறது, கருவேப்பிலை பவுடர் பண்ணி விற்கலாம். நிறைய அந்த மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களில் அவங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும். அதை தான் அகில இந்திய வேளாண் ஆராய்ச்சி திட்டத்தின் கீழ் சமுதாய அறிவியல் கல்லூரியில் பெண்களுக்கு எனவே நிறைய பயிற்சிகள் அந்த திட்டத்தின் கீழே அளித்து கொண்டு இருக்கின்றோம். சமுதாய வளர்ச்சி அறிவியல் கல்லூரியிலேருந்து ஆடு கொடுத்தாங்க, தீவன குச்சியும் கொடுத்தாங்க. அதை ஒரு ஓரமாக நட்டு வச்சு நல்லா வளர்ந்துருச்சு. நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2 நேரம் கட்டுவோம். ஒரு நேரம் தூசி வைப்போம், புண்ணாக்கு தண்ணி வைப்போம், வச்சு அதன் மூலமாக நல்லா வருது. அதனால எதனாலும் ஒரு ஆட்டுக்கு முடியலைன்னு சொன்னால் ஃபோன் பண்ணி கேட்டு ஆட்டுக்கு முடியலைனாலும் கூட இந்த மாதிரி முடியலைன்னா நாங்கள் விவசாய கல்லூரியில் போய் நாங்கள் அதை காமிப்போம். அப்புறம் இதனால நிறையா ஒரு 20-30 ஆடுகள் வளர்ந்துருக்கு. அது மாதிரி இடையில கத்திரிக்காய் செடி, பச்சை மிளகா, தக்காளி செடியெல்லாம் கொடுத்தாங்க. அதை எங்களுக்கு ஒரு கேணி மேடு இருக்கிறதுனால நாங்கள் நட்டு வச்சு அதனால் நாங்கள் பயனடைஞ்சோம். கொடுத்ததுனால நாங்கள் லாபம்தான் அடைஞ்சிருக்கோம். இது நாங்கள் விவசாயத்தை நம்பி விவசாயம் மட்டும்தான் பண்ணுவோம். இப்போ இவங்க இந்த சமுதாய வளர்ச்சி அறிவியல் கல்லூரியிலேருந்து இதுக்கு கொடுத்ததுனால இது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் மதுரை விவசாய கல்லூரியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வேளாண்மை துறையில் சமூக அறிவியல் காலேஜில் எனக்கு ஆடு 2 கொடுத்தாங்க.
அந்த ஆடு கொடுத்தாங்க, 6 கோழி கொடுத்தாங்க. 6 கோழியை நான் வளர்த்து இப்போ ஒரு 15-20 கோழி இருக்குது. அதான் நான் விற்கிறதில்ல, வீட்டுக்கு தேன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதோட முட்டை எல்லாமே வீட்டுக்கு தேன் பயன்படுத்துகிறோம். எனக்கு வந்து அதில் ஒரு 10,000 15,000 லாபம் கிடைக்கிது. நான் வந்து இப்போ ஆடு வளர்க்குறேன். ஆடு வந்து எனக்கு குட்டி போட்டதுனால எனக்கு கொஞ்சம் ஆடு வருமானம் பெருகுது. நான் மாடு பால் கறந்து ஊற்றுறேன். மாட்டில் எனக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கிது. அதை வச்சு வீட்டுக்கு நான் வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் செலவு இதெல்லாம் தேவையில்லை. அந்த மாட்டில் தான் நாங்கள் பார்த்துக்குறோம். மற்றபடி நாங்கள் புறா வளர்க்குறோம். அதை வந்து ஜோடி 150 ரூபா 200 ரூபாய்ன்னு கொடுப்போம். அதில் ஒரு 10,000 ரூபா வருமானம் கிடைக்கிது. எங்களுடைய வருவாய்க்கு இதுதான் வருமானம் எங்களுக்கு. மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஜே. புஷ்பா அவர்களை 09442155471 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.